friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல டர்க்கிஷ் டிலைட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் போல தண்ணி. சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுடலாம். சர்க்கரை பாகு வந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரும், நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்குல்ல, இது வந்து ஒரு சிரப் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்க்கும்போது தண்ணியில் கரையாமல் அப்படியே இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம கை வச்சா கூட கரையாமல் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. 1/2 கப் சோள மாவு கூடவே 1/2 கப் போல் தண்ணி. 1/2 கப் சோள மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கரைச்சி வைக்கணும். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணும்போதே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு 3 பேட்சாக சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான சூடில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலந்ததும் அடுத்தது அதையும் வந்து சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததும் அடுத்தது கடைசி பேட்ச் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறப்பவே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கம்மியான சூடில், சிம்மை விட கொஞ்சம் அதிகம், மீடியமை விட கம்மி, அந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கோம். இப்போது 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் பார்க்குறப்போ கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். அது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போது 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா ரெடியான மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட ஹார்டாக கொஞ்சம் அந்த இழுக்கிற பதத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் வேக வைக்க போகிறேன். மொத்தத்தில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்ல கெட்டியாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாச்சு. இப்போ பார்க்குறப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு, எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த பதம் வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடரை லைட்டாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். கூடவே நல்லா வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எசன்ஸில் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும், அதனால கம்மியாக போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிரும். பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து லெவல் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல் இருக்கட்டும், வெளியே வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே கீழே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் அழகாக கட் பண்ண வரும். மேலேயும் வந்து கொஞ்சமாக இந்த மாவு தேய்ச்சிட்டு நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். நமக்கு வந்து பிடிச்ச சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன். மறுபடியும் அது மேலே வந்து கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுருக்க சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாது, அழகாக வரும். இப்போ இதுலேருந்து நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டடா! நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.